2017 இதே கேரளாவில் மேகவெடிப்பு ஏற்படுது, அங்க நிலச்சரிவு ஏற்படுது. அதுல இருந்து ஒரு வார காலகட்டத்தில் ஊட்டியிலும் இதே போல மேகவெடிப்புல நிலச்சரிவு ஏற்படுது. இது ஒரு பாடம். அப்பவே மாநில அரசாங்கங்கள் பாடம் கற்றுக் கொண்டிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்காது. இப்ப குறிப்பா 250 பேர் செத்து இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 3 பேர் தான் தமிழர்கள்னு சொல்றாங்க. அது உண்மை அல்ல. அந்த முண்டக்கைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அங்க போய் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒடிசாவை சார்ந்த 400 பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 900 பேருடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு என்ன ஆச்சு, அவர்கள் வீடுகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இதுவரை தெரியல. 3 நாட்கள் ஆச்சு. அங்க போறதுக்கான பாலம் இல்ல, இணைப்பு பாலம் இல்லாதனால தற்காலிக பாலம் போட்டுட்டு இருக்காங்க. இன்று வரை 3 நாட்கள்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராலையும் கணிக்க முடியல. இதுல அரசியல் பாரபட்சம் இல்லாம, எந்த அரசியல் தலையிடும் இல்லாம, இனம் மொழி பாகுபாடு இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாங்கம் வந்து காப்பாற்றும், மாநில அரசாங்கம் வந்து காப்பாற்றும், அவங்க மீட்பாங்க. அப்படி இல்லாம எல்லோரும் அவர்களுக்கு உதவ வேண்டும். சமூக வலைதளங்கள்ல ஒரு சில திராவிட தற்கூரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுலயும் மொழி இனம்னு பாக்குறாங்க. அப்படி யாருமே